இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய டார்க்கஸ்ட் டேனா இந்த ஒரு மேட்ச் தாங்க. இந்த ஒரு மேட்சால தான் இன்னைக்கு இந்திய கிரவுண்ட் முழுக்கவே வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. 1996 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் முதலான ஸ்ரீலங்கா 252 ரன்களுக்கு 8 விக்கெட் இழந்தாங்க. 252 அப்படிங்கிற டார்கெட்டோட கிளம்பின இந்தியாவானது சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சஞ்சய் மஞ்சுரேக்கரின் பார்ட்னர்ஷிப்பால நல்ல ஒரு ஸ்கோர் ஆட்டிட்டு இருந்தாங்க. ஜெயிக்க போறதாகவும் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனா 164 பந்துகளுக்கு 154 ரன்கள் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இந்தியா ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்தியர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தப்போ 23வது ஓவர்ல இந்தியாவுக்கு வில்லனா வந்தார் ஜெயசூர்யா வீசின ஒரு அற்புதமான பந்துல சச்சின் டெண்டுல்கர் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டம்பிங் ஆகிறாரு. இந்த ஒரு மிஸ்டேக் தான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்க்கையில பண்ண ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக்னு சொல்லலாம். 65 ரன்களோட சச்சின் டெண்டுல்கர் வெளியேற அதன் பிறகு வந்து கேப்டன் அசர்ஜன் பொறுப்பில்லாத இடத்துல டக் அவுட்ல வெளியேறினாரு. அதன் பிறகு ஸ்டாண்டிங் போட்டு இருந்த சஞ்சய் மஞ்சுரேக்கர் விக்கெட் பறி கொடுக்க வினோத் கம்பளி தவிர யாராலையும் கிரீஸ்ல நிக்கவே முடியல. எல்லாரும் அவுட் ஆயிட்டு சீக்கிரமா வெளியே போக தொடங்கினாங்க. இதனால 98 ரன்களுக்கு 2 விக்கெட் இருந்தது. 120 ரன்களுக்கு 8 விக்கெட்டா மாறிச்சு. இதனால கோபத்துக்கு போனாங்க ரசிகர்கள் எல்லாரும். எல்லா ரசிகர்களுமே தங்க கையில் இருந்த எல்லா பொருட்களையுமே கிரவுண்டுக்குள்ள தூக்கி வச்சு தொடங்கினாங்க. கிரவுண்டுக்கு வெளியே கிரவுண்ட்ல இருந்த ஒவ்வொரு பார்ட்லயுமே தீய வச்சு கொளுத்து தொடங்கினாங்க. கிரவுண்ட் முழுக்கவே நெருப்பால பத்தி எரிய தொடங்குச்சு. இதனால அச்சம் கொண்ட ஸ்ரீலங்கா வீரர்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போனாங்க. அதனால அந்த மேட்ச் ஏன் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அம்பையர் மேட்ச் அபண்டன்ட் பண்ணாதீங்க, மேட்ச் தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கம்பளி கண்ணீர் சிந்தி கெஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம்.